ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த வேர்ல்டு ஆஃப்டர் த ஸ்பெல்லோட 6th எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். 5th எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் அவன் விவரமாக சொல்கிறான். அந்த மான்ஸ்டருக்கு 784 வயசு, 128 உலகங்களுக்கு போயிருக்கு, கணக்கில் அடங்காத இனங்களை கல்டிவேட்டர் பண்ணியிருக்கு. இதை கேட்டு அந்த டீமன் ஆடி போகுது. நீ என்ன ரீப்பர் இருளின் மாஸ்டர் கிட்ட ஒப்படைக்க பிளான் பண்ணியிருக்குன்னு அவன் குற்றம் சாட்டுறான். பயந்து போன மெஃபிஸ்டோன் ஃபீல்ஸ் நீ நிஜமாவே யாருன்னு கத்துறான். ஒரு கோல்டு மெசேஜ் காத்துல ஒளிருது. அது அவனோட பழைய கோரிக்கைகளில் ஒன்று மாஸ்டர் கிட்ட காட்டுது. ஒரு ஸ்மைலோட ஜுவான் சொல்றான், நான் தான் நீ பல வருஷமா கல்டிவேட் பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராடக்ட். ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு பெரிய எனர்ஜி வெடிப்பு அவனை அந்த பிளாக் செடியோட பிடியில இருந்து விடுவிக்குது. ஜுவான் அதிவேகமா முன்னாடி பாயிறான், கையில எனர்ஜி கத்தி. அந்த அடி மெஃபிஸ்டோனோட நிழல் உருவத்துக்குள்ள ஊடுருவி போகுது. அந்த திடீர் தாக்குதல்ல மான்ஸ்டர் ஆச்சரியப்படுது. அப்புறம் அந்த தாக்குதல் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு மேல படுது. அந்த டீமனை பின்னாடி தூக்கி வீசுது. மெஃபிஸ்டோன் ஃபீல்ஸ் தூரமா போய் வேகமா விழறான். அவன் நடுங்குற தன் சொந்த கைய பாக்குறான். என்ன நடந்துச்சுன்னு அவனால நம்ப முடியல. அப்போ அவனுக்கு ஏதோ சந்தேகம் வருது. ஒரு எனர்ஜி கத்தி அவன் கையில உருவாகுது. ஜுவான் ஒரு சூப்பர் அடாப்டட் பிளேயர்னு அவன் யோசிக்கிறான். ஜுவான் அவனை திரும்பி பார்க்கறான். ஒரு பெரிய கோல்டு ஆரா அவனை சூழ்ந்திருக்கு. 100வது ஃப்ளோருக்கு வந்த நாளை அவன் நினைச்சு பார்க்கறான். அப்ப இந்த டவரும் ஒரு ட்ரீமா தான் இருக்குமோன்னு அவன் யோசிச்சான். ஒருவேளை அந்த டீமானால என்ன தோற்கடிக்க முடியாதோன்னு கூட அவன் யோசிச்சான். என் ஸ்டேட்ஸ் உண்மையாவே ஜெயிச்சிருக்கிறது போதுமானதா இல்லையான்னு அவன் எண்ணற்ற தடவை தனக்குத்தானே கேட்டுக்கிட்டான். உலகத்தோட கட்டமைப்பு உடைய ஆரம்பிக்குது. சரியதுக்கான அறிகுறிகள் தெரியுது. அந்த டீமனோட சீக்ரெட் மெசேஜ்களை அவன் வெறிச்சு பார்க்கும்போது அவனோட எல்லா சந்தேகங்களும் திரும்பி வருது. கேள்வி கேட்க வேற எதுவும் இல்லாதப்போ அவன் கத்தியோட முன்னாடி பாஞ்சான். அப்போதான் ஜுவானுக்கு தீர்க்கமான அடியோட உண்மையான அர்த்தம் புரிஞ்சது. அவன் அந்த டீமனோட பாதுகாப்பை உடைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்துறான். மெஃபிஸ்டோன்ல கூட்டங்களுக்கு நடுவுல இருந்து அவனை கோபமா முறைக்கிறான். அவன் ஒரு லிங்க் ஆக்டிவேட் பண்றான். அவனோட உடம்பு மாற ஆரம்பிக்குது. ஒரு மெசேஜ் சொல்லுது, சிங்கர்னைசேஷன் லிமிட் தற்காலிகமா நீக்கப்படுது. அப்ப அந்த டீமன் ஒரு மான்ஸ்டர் வடிவத்தை எடுக்குது. அந்த மான்ஸ்டர் எச்சரிக்குது, நான் இனிமே அடக்கி வாசிக்க மாட்டேன், சரணடைஞ்சிடுன்னு கத்துது. அது பல ஸ்வால்ல தாக்குது. ஆனா ஜுவான் அந்த அடியை பிளாக் பண்றான். இருந்தாலும் அவனுக்கு அடி விழுது. அந்த டீமன் புரிஞ்சுக்கிறான், இவன் அடாப்டேஷனை 2வது ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அவனை ஒரு சாதாரண மனுஷன்னு சொல்லுது. ஒரு கடைசி தாக்குதல்ல மெஃபிஸ்டோன் ஃபீல்ஸ் அவனை ஈட்டியால வேகமா தாக்குறான். உன்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு கத்துறான். விழுந்து பலவீனமாகி ஜுவான் இதுதான் நிஜமாவே முடிவான்னு யோசிக்கிறான். அவன் எழுந்திருக்கிறான். அந்த தாக்குதலை கண்டுக்காம நிறுத்தாம சண்டையை தொடர்றான். அடிகள் மேல அடிகள் விழ அந்த டீமன் ஒரு புயல் தாக்குதலுக்கு எதிராக தன்னை பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுது. அந்த மான்ஸ்டர் எச்சரிக்குது, கடைசியில நீ மெயின் கேமை விளையாடி தான் ஆகணும். சும்மா உன்னையே நீ சோர்வாக்கிக்கிற. ஆனா ரொம்ப நேரம் தாக்குதலுக்கு அப்புறம் ஜுவான் அவனோட லிமிட் தாண்டான். எல்லா விதிகளும் அவன் கண்ணு முன்னாடி உடைஞ்சு போறத பாக்குறான். சந்தேகிச்சு கடைசியா சுத்தி இருக்க உலகத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் அர்த்தமுள்ளதா மாறுது. கடைசியா இந்த உலகம் அவனுக்காக வரையறுத்த எல்லையில இருந்து அவன் தப்பிச்சிட்டான். அவன் உண்மையா மனுஷனா உணர்ந்தான், புரிய ஆரம்பிச்சான். இதுக்கு முன்னாடி அவனுக்கு புரியாம இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒரு வடிவத்தை எடுத்தது. உதாரணத்துக்கு எனர்ஜி லைன் ஒரு லிங்க் மாதிரி வேலை செய்யுதுன்னு அவன் உணர்ந்தான். அந்த டீமனை நேரா டவரோட கனெக்ட் பண்ணுது. அந்த கனெக்ஷன் தெளிவா தெரிஞ்சது. ஜுவான் அப்போ முன்னாடி பாஞ்சு அந்த எனர்ஜி லிங்க் அவனோட கத்தியால தாக்குறான். ஆச்சரியப்பட்டு மெஃபிஸ்டோன் அந்த பையன் கனெக்ஷனை கட் பண்றத பார்த்து எதிர்வினை ஆட்டுறான். கத்திக்கிட்டே அந்த மான்ஸ்டர் இது அடாப்டேஷனை விட மேலானதுன்னு சொல்லுது. ஒரு கோல்டு எனர்ஜி அவனை நேரா தாக்குது. இது எப்படி சாத்தியம்னு அவன் யோசிக்கிறான். சத்தம் போட்டு ஜுவானோட கத்தி அந்த புது பவருக்கு பதில் சொல்லுது. இது அந்த டீமனை ஆச்சரியப்படுத்துது. அந்த முன்னாடி பாஞ்சு அந்த பிளாக் மான்ஸ்டர் மேல ஒரு பயங்கரமான அடியை கொடுக்கறான். அந்த தாக்குதல் அவனை சரியா தாக்குது. அவனை வேகமா பின்னாடி தூக்கி வீசுது. கூட்டங்களுக்கு நடுவுல ஜுவான் நான் சொல்றத கவனமா கேளுன்னு கத்துறான். அந்த டீமன் இவன் விழிப்படைஞ்சிட்டானான்னு யோசிக்கிறான். ஜுவான் சொல்றான், மனுஷங்க டீமன்ஸுக்கு வியாபார பொருள் அல்ல,
கேவலமான அளவுகோல்களால் மதிப்பிடவும் விலை பேசவும் நாங்கள் ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னு அவன் சொல்கிறான். அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், நான் இனிமே உன் கேமுக்கு ஒத்துழைக்க மாட்டேன். அவன் சொல்கிறான், நான் இந்த இடத்த அழிக்க போகிறேன், நான் அடுத்த ஃப்ளோருக்கு போக போகிறேன், நான் உச்சிக்கு ஏற போகிறேன். அவன் உறுதியாக சொல்கிறான். நான் அங்கே போனதும் நான் கடைசியாக அதை பார்ப்பேன். டீமன்ஸ் உருவாக்குன இந்த உலகத்தோட முடிவை அவனோட இன்ஃபர்மேஷன் விண்டோ முழுசா இருட்டாக்குது. அவங்கள சுற்றி இருக்க கட்டமைப்பு நடுங்குது. மெஃபிஸ்டோன்ஸ் நிறுத்துன்னு சொல்கிறான். ஃப்ரஸ்ட்ரேஷனா அந்த மான்ஸ்டர் இதை பண்ணாதான்னு கெஞ்சிறான். அப்புறம் அந்த டீமன் அடுத்த ஃப்ளோர்னு ஒன்றும் கிடையாதுன்னு கத்துறான். ஆனால் ஜுவாங் இருக்குன்னு மட்டும் பதில் சொல்கிறான். நான் பிடிவாதமாக சொல்லலைன்னு அவன் விளக்குறான். அந்த பையன் டவரோட பல ஃப்ளோர்ஸில் மர்மமான மெசேஜ்களை கண்டுபிடிச்சதை நினச்சி பார்க்குறான். அதில் ஒன்றில் இந்த டவர்ஸ் எல்லாம் ட்ரீ ஆஃப் இல்யூஷன் உச்சியில் இருக்க நைட்மேரோட இமிட்டேஷன் தான் அவன் கண்டுபிடிச்சான். இந்த மெசேஜ்களை எல்லாம் முயாக் இந்த நைட்மேர் டவரோட கிரியேட்டர் தான் விட்டுட்டு போயிருக்கான்னு அவன் முடிக்கிறான். ஒரு விளக்கம் சொல்லுது, நைட்மேர் டவர் முயாக் ட்ரீம்களின் டீமன், அவரோட 2வது படைப்பு ஜவான் சொல்றான். நாம ட்ரீ ஆஃப் இல்யூஷனோட வேர்களில் இருக்கோம். வேர்கள் இருந்தா தண்டு இருக்கணும். மேல கை காட்டி வெளியே போற வழி இந்த கூரை வழியா தான் இருக்குன்னு சொல்றான். அந்த பையன் அவன் கையில பெரிய அளவு எனர்ஜியை ஒன்று சேர்க்கிறான். அப்புறம் அந்த எனர்ஜியை மேலே எறிகிறான். மெஃபிஸ்டோன்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்த அந்த டவரை அழிக்கிறான். அந்த சிஸ்டம் கால்குலேஷன் ஆஃப் ஃபெயிலியர்னு காட்டுது. கேம் முடிக்கப்படலைன்னு அறிவிக்குது. ஒரு கடைசி மெசேஜ் டுட்டோரியல் முடிஞ்சதுன்னு உறுதிப்படுத்துது. காட்சி ஒரு காட்டுக்கு மாறுது. அந்த புது இடத்துல ஜுவான் கையை இறுக்கமாக மூடிக்கிறான். ஒரு பாதையில் நடந்து போயிட்டு நான் தேடினதை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். மரங்களுக்கு நடுவில் கத்திக்கிட்டே ஒரு பல தலை மான்ஸ்டர் அதோட கோபத்தை காட்டுது. திடீர்னு ஜுவான் தன்னை சுற்றி ஒரு மான்ஸ்டர் ஓநாய்கள் கூட்டம் இருக்கிறத பார்க்குறான். அதில் ஒன்று தாக்க குதிக்குது. ஆனால் அந்த அடி காத்திலேயே ஒரு வேகமான அசைவால தடுக்கப்படுது. திரும்பி பக்கவாட்டில் அவன் மற்ற கூட்டத்தை பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு ரொம்ப பெரிய மான்ஸ்டர் அவனை நோக்கி வருது. ஜுவானுக்கு புரியுது, ஒரு லேசான அடி இதை தோற்கடிக்காது. பலமா அதை அடிச்சு அவன் ஒரு துல்லியமான அடியை கொடுத்தது அந்த மான்ஸ்டரை வீழ்த்துறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விழுந்த மான்ஸ்டரோட ஹார்ன்கள்ல ஒன்றை எடுக்கிறான். மறுபடியும் எழுந்திருச்சு இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வீக்கா இருக்குன்னு சொல்றான். நிழல்கள்ல இருந்து பூச்சி மாதிரி இருக்க ஹியூமனாய்டஸ் குரூப் ஒன்று வருது. ஒரு மனுஷனை பார்த்து ஆச்சரியப்படுது. அந்த மான்ஸ்டரோட கண்கள் எரிச்சல்ல ஒளிருது. அதோட லீடர் கை காட்டி அந்த மிருகத்தோட விலை மதிப்பற்ற 5 டிப் ஹார்னு கத்துறான். அவனோட சஸ்பீஷியன் ஸ்கில் ஆக்டிவா இருந்தாலும் ஜுவானுக்கு அவங்க லாங்குவேஜ் அமைப்பு புரியலைன்னு தெரியுது. அந்த ஹார்ன் தூக்கி காட்டி இதுதானா உங்களுக்கு வேணும்னு கேட்குறான். நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க ஒரு டீல் பேசலாமான்னு கேட்குறான். பதில் சொல்லாம அந்த மான்ஸ்டர்ல ஒன்று வேகமா தாக்குது. ஜுவான் தப்பிச்சு மறுபடியும் முயற்சி பண்ணாத, அதுவும் முடிவா இருக்கணும்னு வார்ன் பண்றான். கத்தியை தூக்கி அவன் அடுத்த தாக்குதலை பிளாக் பண்ணி சண்டைக்கு ரெடி ஆகுறான். கொஞ்ச நேரத்துல அப்புறம் அவன் தோற்கடிச்ச எதிரி மேல உட்கார்ந்துருக்கான். அதோட கத்திய அந்த மான்ஸ்டர் மேல வச்சு நான் எங்க இருக்கேன்னு கேக்குறான். ஆனா அது புரியாத பாஷையில பதில் சொல்லுது. பொறுமை இழந்து அவன் அந்த மான்ஸ்டரை வீழ்த்தி அதோட ஆண்டனாவை பிடிங்கிறான். தோற்கடிக்கப்பட்ட எதிரிகளுக்கு நடுவுல எனக்கு புரியிற மாதிரி பேசுன்னு கத்துறான். அந்த மான்ஸ்டர் நான் உன்னை பழி வாங்கிய தீர்வேன்னு மட்டும் சத்தியம் பண்ணுது. அப்புறம் அந்த மான்ஸ்டர் அமைதியாகுது, எதையும் சொல்லக்கூடாதுன்னு உறுதியா இருக்கு. ஜுவான் கவனிக்கிறான். இவங்க வீக்கா இருந்தாலும் இவங்களுக்கு நினைச்சதை விட அதிக மன உறுதி இருக்கு. அவனோட பார்வை பிடுங்கப்பட்ட ஆண்டனா மேல விழுது. அதை தரையில குத்தி வச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கான். எந்த தகவலும் கிடைக்காததால விழுந்து கிடந்த ஒரு பைய தேடுறான். இதுல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாக்குறான். உள்ள ஒரு டைமென்ஷனல் பேக் கிடைக்குது. அது ஒரு இன்வென்ட்ரி மாதிரி வேலை செய்யுது. சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் போனதுக்கு இது பரவாயில்ல. மெஃபிஸ்டோன்ல நினைச்சு மற்ற டைமென்ஷன்லையும் சிஸ்டம் வேலை செய்யும்னு சொன்ன பொய்ன்னு திட்டுறான். ஆனாலும் அவனோட சஸ்பீசியன் ஸ்கில்லால ஐட்டம் தகவலை பார்க்க முடியுதுன்னு உணர்றான். ஃபேலன் சோல்ஸ் கற்களை அனலிஸ்ட் பண்றான். எல்லா மான்ஸ்டர்ஸும் இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சிருக்கிறத பாக்குறான். இவங்க ஜுவல்லர்ஸா இருந்தாங்களான்னு யோசிக்கிறான். எதுவா இருந்தாலும் இந்த கற்கள் மதிப்பு மிக்கதா இருக்கணும்னு முடிவு பண்ணி அதை பேக்ல போட்டுக்கிறான். ஜுவான் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப இடம் பிடிக்குதுன்னு அங்கேயே விட்டுறலாம்னு முடிவு பண்றான்.
திடீர்னு அவனோட கத்தி மறுபடியும் அதிர ஆரம்பிக்குது. அவனோட பார்வை அந்த கத்தி மேல திரும்புது. அது ஒரு மாதிரி சத்தம் போடுது. மணிக்கட்டை திருப்பி அவன் கத்தியை வீசி மரங்களை நோக்கி ஒரு எனர்ஜி பிளேட அனுப்புறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் சேகரிச்ச கற்களை ஒன்னா கடிச்சு மெல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.